Hi friends, 4L wire bag part 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. part 2 வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. சாரி friends. part 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து அடி போட்டுருக்கனோ அதே கலர் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து மேலேயே வந்து பின்ன போறேன் ஃபுல்லா. இப்போ நம்ம லாஸ்ட் வயர் வந்து ரோஸ் கலர் வயர் வந்து கட் பண்ணாம விட்டுருப்பேன் அந்த லாஸ்ட் வீடியோல எண்ட்ல. இப்போ அந்த வயரை நம்ம இந்த மாதிரி எப்பவும் போல நாட் போடுற மாதிரி மடிச்சிட்டு பக்கத்துல இருக்க green wire வந்து உள்ள விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எப்பவும் போல ஒரு நார்மல் நாட் வந்து போட்டுறலாம். நாட் போட்டுட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைக்கும். இதுதான் வந்து மூலை வளைக்கிறதுன்னு சொல்லுவோம். ரோஸ் கலர் வயர் தான் ரன்னிங் வயர். இப்போ வந்து இந்த சைடோட எண்ட் வரலையும் நம்ம வந்து ரோஸ் கலர் வயர் யூஸ் பண்ணி இந்த சைடு வந்து ஃபுல்லாவே வந்து ஒவ்வொரு வயரையும் வந்து நம்ம வந்து பின்னி எடுத்துக்கலாம். ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த நாட் வந்து போட போறேன். இது வந்து மூலை வளைக்கிறதுன்னு சொல்வாங்க. அப்பதான் வந்து கூடையோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு மேல தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரோஸ் கலர் வயர். அடுத்த ரோஸ் கலர் வயர் இந்த மாதிரி நான் ட்ரையாங்கிள் ஷேப்க்கு மூலை வளைச்சு வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து ஒரு மூலை, அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு மூலை, ரெண்டு மூலை நம்ம இப்போ பின்னிருக்கோம். இப்போ இந்த சைடு வந்து ரோஸ் கலர் வயர் யூஸ் பண்ணி பின்னிரலாம் ஃபுல்லா இந்த லைனை. இந்த எண்டு வரலையும் ரோஸ் கலர் வயர் யூஸ் பண்ணி ஃபுல்லா வந்து நான் வந்து பின்னி எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு வயரா. இந்த லைன் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்த மூலை வந்து வளைக்க போறோம். பக்கத்துல இருக்க ரோஸ் கலர் வயர் யூஸ் பண்ணி இப்போ மூணாவது மூலையை நம்ம வந்து வளைச்சிரலாம். வளைச்சு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறேன் எப்பவும் போல நார்மலா. கரெக்ட்டா மூலை வளைக்கும் போது நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு தெரியும். கரெக்ட்டா வச்சு பின்னணும். ட்ரையாங்கிள் ஷேப் அப்பதான் கரெக்ட்டா வரும். இல்லனா ஷேப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பேக் வந்து கரெக்ட்டான சைஸ்ல இருக்காது கீழ. இப்போ இந்த சைடு ஃபுல்லாவே வந்து ஒவ்வொரு வயரா வச்சு ரோஸ் கலர் வயர் வச்சு பின்னிரலாம். ஃபுல்லா வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரோஸ் கலர் ரன்னிங் வயர் வச்சு நான் லாஸ்ட்ல வந்து ஒரு 3 வயர் மட்டும் விட்டுட்டேன் பின்னாம. ரோஸ் கலர் வயர். ஏன்னா இப்போ வந்து நம்ம வயர் ஜாயின் பண்ண போறோம். எப்பவும் போல இருந்தா நம்ம வயர் ஜாயின் பண்ண தேவையில்ல. நான் இந்த கலர் சேஞ்ச் பண்றதுனால நான் வயர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ரெட் கலர் வயர் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி பேக் சைடுல வந்து உள்ள வந்து ஒரு 5-6 லைனுக்கு வந்து உள்ள விட்டு சொருவிட்டு இந்த மாதிரி நான் வந்து 5 லைனுக்கு வந்து உள்ள விட்டு நான் வந்து சொருவி இருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெண்டு வயரையும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து நாட் போட போறோம். ரெண்டு வயரையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு பக்கத்துல இருக்க எல்லோ வயர் யூஸ் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து நான் வந்து ரோஸ் கலர் வயர் வந்து 2 லைன் பின்னுற மாதிரி இருந்தா இந்த மாதிரி மூலை வளைக்கும்போது நம்ம வந்து வயர் வந்து ஜாயின் பண்ண வந்து தேவையில்ல. நான் வந்து ஒரு லைன் தான் வந்து ரோஸ் கலர் வயர் வந்து பின்ன போறோம். ஏன்னா நான் அடி போடும்போது நான் வந்து ஒரு லைன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரோஸ் கலர் வயர் பின்னிருப்பேன். அதுக்கு அப்புறமேட்டுக்கு ரெட் கலர் வயர் வந்து 5 லைன் பின்னிருக்கேன். அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து மேலே கூட வந்து ஹைட் ஏத்தும்போது ஃபுல்லா வந்து நான் வந்து பின்ன போறேன். அதனால தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மூலை வளைக்கும்போது ரெட் கலர் வயர் வந்து ஜாயின் பண்ணி வந்து பின்றோம். இந்த மாதிரி தான் வந்து வயர் ஜாயின் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி இந்த கூட வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். இப்போ வந்து பக்கத்துல இருக்க 2-3 வயர் அந்த வயரையும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து பின்னிரலாம். ஃபுல்லாவே வந்து நான் வந்து பின்னி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்த மூலை வந்து வளைக்க போறோம். இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து பக்கத்துல இருக்க ரோஸ் கலர் வயர் வச்சு இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிறேன். நாலாவது மூலையை நம்ம வந்து இந்த மாதிரி வளைச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் பின்னிட்டு. ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நான் வயர் விட்டு இந்த ரோஸ் கலர் வயர் வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். நாலு மூலை நம்ம இந்த மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்க்கு தெரியும். இந்த சைடு 2 அதே மாதிரி இந்த சைடு 2 மூலை வளைச்சாச்சு. ஒரு லைன் வந்து நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரோஸ் கலர் வயர் சுத்தியிலே ஃபுல்லா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் வயர் தான் வந்து நம்ம பின்ன போறோம். எப்பவும் போல நம்ம ரெட் கலர் வயர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வயரா யூஸ் பண்ணி பின்னிரலாம். ஃபுல்லாவே வந்து நான் ரெட் கலர் வயர் வந்து 5 லைன் வந்து பின்ன போறேன். சுத்தி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 5 லைன் வந்து ரெட் கலர் வயர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து நான் அதே மாதிரி வந்து ஒரு
3 ஒயர் வந்து நான் வந்து பின்னாமல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ண போகிறதுனால இப்போ எப்படி ரோஸ் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணமோ ரெட் கலர் ஒயரை யூஸ் பண்ணி அதே மாதிரி இதையும் வந்து எல்லோ கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து விட்டுட்டு ராங் சைடில் ஒரு 5 லைன் வந்து உள்ளே விட்டுறேன். விட்டுட்டு இப்போ வந்து 2 ஒயரையும் சேர்த்து நார்மல் நாட் தான் வந்து போட போகிறோம். இந்த மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணி தான் இந்த கூடை ஃபுல்லாகவே வந்து நம்ம பின்ன போகிறோம். பக்கத்தில் இருக்க 3 ஒயரையும் இதே மாதிரி நான் வந்து பின்னிடுறேன். பின்னிட்டு சிசர் வச்சு இந்த ரெட் கலர் ஒயரை வந்து கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ ஒயர் தான் ரன்னிங் ஒயரு. இப்போ எல்லோ ஒயரையும் பின்னிடலாம். ஒரு நார்மல் நாட் போட்டேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம பின்ன போகிறோம். 4 லைன் வந்து நான் வந்து எல்லோ கலர் ஒயர் வந்து பின்ன போகிறேன். எல்லோ கலர் ஒயர் மட்டும்தான் 4 லைன் வந்து நான் வந்து பின்னியிருக்கேன். சுற்றிலி ஃபுல்லாக பின்னிவிட்டு அதே மாதிரி நான் லாஸ்ட்டில் வந்து ஒயர் ஜாயின் பண்ண ஒரு 3 லைன் வந்து பின்னாமல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் ஒயர் அதே மாதிரி நம்ம எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி உள்ளே விட்டு ஒரு 5 ஒயர் வந்து உள்ளே சொருகிட்டு இப்போ 2 ஒயரையும் சேர்த்து நார்மல் நாட் போட்டுக்கிறேன். நார்மல் நாட் போட்டு பக்கத்தில் இருக்க ஒயரையும் நான் வந்து பின்னிடுறேன். பின்னிட்டு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லோ கலர் ஒயரை கொஞ்சமாக கேப் விட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒயர் பின்னும்போது அந்த எல்லோ ஒயர் வந்து உள்ளே போயிடும், நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியாதா, அதனால தான் கொஞ்சமாக வந்துட்டும் விட்டு நம்ம ஒயர் கட் பண்ணுறோம். இல்லைனா வந்து அந்த ஒயர் வந்து ரிமூவ் ஆகிடும், அதனால் கொஞ்சமாக கேப் விட்டு விட்டுறணும். இப்போ நம்ம வந்து க்ரீன் கலர் ஒயர் வந்து ஃபுல்லாக வந்து பின்னிடலாம். சுற்றிலே நான் வந்து க்ரீன் கலர் வந்து 5 லைன் வந்து ஃபுல்லாக வந்து பின்னி எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரோஸ் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ரோஸ் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ரோஸ் கலர் ஒயரை இப்போ வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த ரோஸ் கலர் ஒயர் தான் வந்து நமக்கு வந்து சென்ட்ரு ஒயரு. 6 லைன் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பின்ன போகிறோம். இந்த ஒயரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நார்மல் நாட் போட்டு பக்கத்தில் இருக்க 2 ஒயருக்கும் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன். கட் பண்ணிக்கிறேன் க்ரீன் கலர் ஒயரை. இப்போ ரோஸ் கலர் ஒயர் வந்து சுற்றிலி வந்து நான் வந்து 6 லைன் வந்து பின்ன போகிறேன். ஃபுல்லாக வந்து நான் 6 லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் சென்டரான ரோஸ் கலர் ஒயரு. இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் க்ரீன் கலர் ஒயர் தான். இப்போ ஃபஸ்ட்டில் எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பின்ன போகிறோம். க்ரீன் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு 5 லைனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பின்னிடுறேன். 5 லைன் க்ரீனு, அதுக்கப்புறமேட்டுக்கு 4 லைன் வந்து எல்லோ, அதுக்கப்புறமா 5 ஒயர் வந்து ரெட் கலர். இதுதான் மேலே நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றிலும் பின்ன போகிறேன். ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு பின்னிட்டேன். இப்போ மேலே மட்டும் நான் 2 ரோஸ் விட்டுருக்கேன், 2 லைன் ரோஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் கொஞ்சமாக அந்த ரோஸ் ஒயரை மட்டும் கேப் விட்டு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி கீழே பின்னமோ அதே மாதிரி தான் மேலேயும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் பின்னி முடிச்சிருக்கேன். ரோஸ் கலர் ஒயர் மட்டும் 2 ஒயர், ஏன்னா உள்ளே சொருகும் போது ஒரு ஒயர் வந்து உள்ளே போயிடும். மேலே அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து சொருகிறதுக்கு கேப் இருக்க மாதிரி ஒயர் இருக்குது. இப்போ இந்த ரோஸ் கலர் சைடு ஒயரை வந்து உள்ளே சொருக போகிறோம். இந்த சைடு ஒயர் எடுத்துகிட்டு இப்போ பக்கத்தில் இருக்க ரோஸ் ஒயருக்கு வந்து உள்ளே கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி இழுத்தோம்னா நம்மளுக்கு உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அதே லைன்லேயே வந்து ஒரு 6 லைன் 5 லைன் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து சொருகிக்கலாம். இப்போ சைடு ஒயர் வந்து நான் உள்ளே சொருகிட்டேன். இப்போ மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒயரை வந்து இப்போ வந்து உள்ளே சொருக போகிறோம். இப்போ அந்த ரோஸ் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். மேலேருந்து 3ஆவது லைனில் வந்து இப்போ உள்ளே விட போகிறோம். 3rd லைனில் இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா டைட்டாக இழுத்துடணும். லூஸ் விட்டால் வந்து பேக் ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது, அதனால் வந்து எல்லாமே கரெக்டாக டைட்டாக இழுத்து அதுக்கு நேராக இருக்க ஸ்ட்ரெயிட் லைன்லேயே ஒரு 5 6 இல்லைனா 7 கூட நம்ம ஒயர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வந்து உள்ளே வந்து சொருகிக்கலாம். அடுத்து ரெட் கலர் ஒயர் அதே மாதிரி 3ஆவது இதில் உள்ளே விட்டுட்டு டைட்டாக இழுத்து அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுல சொருவிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து சொருக போகிறோம். ரிமைனிங் இருக்கிறத ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். உள்ளே சொருவிட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக மட்டும் இந்த ஒயர் வந்து இருக்கும்,
அந்த ரிமைனிங் இருக்க ஒயர்லாம் வந்து சிசர் யூஸ் பண்ணி ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பேக் வந்து உள்ளே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கும். 4 ரோல் வந்து பிக் சைஸ் வந்து ஒயர் கூட வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவோட கைப்பிடி வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 4 ரோல் வந்து ஒயர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. நான் வந்து 36 லைன் வந்து பின்னியிருக்கேன் நீளம், 38 ஒயர் வந்து அகலம் பின்னியிருக்கேன். எல்லோ ஒயர் மட்டும் நான் வந்து 4 நாள் பின்னதுனால தான் நம்மளுக்கு 2 ஒயர் வந்து கம்மியாயிடுச்சு. இல்லை 38 வந்திருக்கும். நம்ம 38 கூட பின்னிக்கலாம். நான் 36 தான் வந்து வச்சு பின்னியிருக்கேன். இதே போதும்னு. பேக் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும் 4 ரோலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.